ஆனா இவருடைய விவாதத்திற்கு பிறகு இன்னும் விவாதம் நடைபெறவிருக்கிறது. இப்ப சொன்னார், இந்த மாவட்ட அப்படிங்கறதுல காலத்துக்கு போட்டனால மாவாட்ட அப்படின்னு வந்துருச்சுன்னு சொல்லி. இப்படிதான் சில பேர் போடுற இடத்துக்கு போட மாட்டாங்க, போடக்கூடாததுக்கு போட்டுருவாங்க. ஆசிரியர் பையனை கூப்பிட்டு நொண்டி அப்படி எழுதுறான் அப்படின்றாரு. அவன் அங்கேருந்து போய் நெண்டின்னு எழுதினான். ஏன்டா நெண்டின்னு எழுதின? அவன் சொன்னா நொண்டிக்கு தான் கால் இல்லையே சார் அப்படின்னு. அவன் அதனால நெண்டின்னு எழுதினான். அது போல திரும்பி பாக்குற பத்தியும் சொன்னாரு. எக்ஸாம் ஹால்ல பல கூத்து நடக்கும். எக்ஸாம் ஹால்ல ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருந்தான். சூப்பர்வைசர் போய் கேட்டாரு, ஏன்டா தூங்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இல்ல சார், வீட்டுல இருந்து புறப்படும் போது எங்க அத்தா சொன்னாங்க, கேள்விக்கு பதில் தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னாங்க. அதான் நான் தூங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா. இப்படி தப்பு தப்பா வழங்குவாங்கன்னு வச்சுக்கிறேங்க. ஆனா ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாரு. மாற்று சமயத்து சகோதரர் கூட சுன்ன ஜமாத்தினர் என்றால் யார் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அண்மையில் வந்தது இந்தியா டுடே பத்திரிகையில. அவர்கள் எல்லாம் அமைதியானவர்கள், மனித நேயத்தை மதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சுன்ன ஜமாத்திற்கு மாற்றமானவர்கள் தான் வன்முறை போக்கை கொண்டவர்கள். பாக்குறோம், பள்ளியாசல பிரச்சனை, தர்கால பிரச்சனை, கபரி இடிக்கிறது, அதை இடிக்கிறது, எல்லாம் பிரச்சனை. ஆனா சுன்ன ஜமாத்தினர்கள் அடுத்தவருடைய உணர்வை மதிக்கக்கூடியவர்கள். நாம் சொல்லவில்லை, தமிழ் உலக பத்திரிகையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. வரலாற்று பதிவு என்பதை நினைவிலே வையுங்கள். அடுத்ததாக வஹாபிகளின் சுயநலமே என்கிற அணியை சார்ந்த மௌலவி அப்துல் மாலிக் சராஜி ஹதரத் அவர்களை அழைக்கிறேன். அரவேறு சுன்னத்து வல் ஜமாத் மஸ்ஜித் மதரசா பரிபாலன சபை நீலகிரி ஜும்மாவுடைய வசூலாக 500 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து கோத்தகிரி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய ஜும்மா வசூலாக ரூபாய் 1500 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் எல்லோர் வளமும் பற்று நலமுடன் வாழ துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மூமின்களே, ரமையான நடுவர் அவர்களே, இந்த போலி தௌஹீது ஜமாத் தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்டு வேறறுக்கப்பட்டு அதனுடைய அடையாளம் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் இருந்து ஆக்கச் செய்தது அவர்களுடைய சுயநலம்தான் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் எல்லா மக்களும் ஓரளவுக்கு இறைமறையாம் குர்ஆனை படித்து மேலோட்டமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய ஜிஹாது உழைப்பிற்கு பிறகு தமிழகத்தில் ஆகா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தமிழ் தர்ஜுமாவை தந்தார்கள். அந்த மூலத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு தமிழகத்தில் பலரும் புது புது தர்ஜுமாக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த போலி தௌஹீதுவாதிகள் எதைத்தான் விட்டார்கள் என்ற சித்தாந்தத்தில் குர்ஆனுடைய மொழியாக்கத்தில் எங்கெல்லாம் அவனுக்கு கீழ்ப்பாக்கம் என்று தோன்றுகிறதோ அந்த கருத்துக்களை எல்லாம் சொருகி இருக்கிறான். இதை நான் சொல்லவில்லை. தமிழகத்தில் எத்தனை இயக்கங்கள் இருக்கிறதோ இயக்கத்தார்கள் தன்னுடைய இயக்க தொண்டர்களுக்கு கூட்டம் போட்டு இவர் எழுதியிருக்கக்கூடிய குர்ஆன் முழுக்க முழுக்க தவறானது என்று இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மாநில ஜமாத் உலமா சபை அவர் எழுதிய குர்ஆன் முழுக்க முழுக்க அதனுடைய மொழியாக்கம் தவறானது என்றதை மக்கள் மன்றத்தில் பகிரங்கப்படுத்தியும் குர்ஆனுடைய சொல்லாடல்கள், அதாவது யாரை போலவும் நான் இருக்கக்கூடாது என்ற தத்துவம் அவருக்கு. ஒருத்தர் வந்தாரு, ஹஜரத் குழந்தைக்கு பேர் வைக்கணும், யாருமே வச்சிருக்காத பேர் சொல்லுங்க. ஹஜரத் சொன்னாரு ஷைத்தான் வைடான். யாருமே வைக்காத பேரு தானே. இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு குழப்பத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய குர்ஆனில் கூட திரிபுகளை ஏற்படுத்தி அதில் தனது கருத்துக்களை நுழைத்து மாபாதக துரோக செயலை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த உம்மத்திற்கும் செய்திருப்பது அவருடைய சுயநலம் என்பதை இன்றைக்கு சமுதாயம் வெள்ளிடைமடையாக உணர்ந்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்னொன்றை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, இந்த இயக்கங்கள் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸினுடைய சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் இந்த இயக்கங்களை தொடங்கி இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அரசியலுக்கு வரமாட்டோம் என்று சபதம் செய்தார்கள், சத்தியம் செய்தார்கள். சத்தியத்தை முறிச்சா என்ன கஃபாரா? உலமாக்களுக்கும் தெரியும், நடுவருக்கும் தெரியும்.
அரசியலுக்குள் வரமாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள். அதைத்தான் இளைஞர்கள் நம்பனா. இன்றைக்கு அந்த இளைஞர்கள் கூட்டங்களை அடமானம் வைத்து சின்ன பதவிகளுக்காக போட்டி போடுகிற நரிகளாக மாறிவிட்டத சுயநலத்தை இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். தௌஹீத் தரைமட்டமாகிவிட்டது. ரமையான நடுவர் அவர்களே, உலகம் முழுவதும் தமிழ் பேசுகிற மண்ணில் தௌஹீதை நிலைநாட்ட போன அவர் இலங்கை மண்ணில் விரட்டி அடிக்கப்பட்டார். மலேசியாவில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார். சத்தியவாதிக்கு இது சோதனை நடக்குமா? ஒரு சுயநலவாதியை விரட்டியது மலேசிய மண்ணும் இலங்கை மண்ணும். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். தமிழகம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலேயும் நமது பெண்களை கண்ணின் இமையாக போற்றிய அந்த கலாச்சாரத்தை தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். பெண்களை போராட்டத்தில் தான் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பெண்களை கேடயமாக பயன்படுத்தி இன்றைய நவநாகரிக உலகத்தில் நமது பெண்களுக்கான கௌரவத்தை, கண்ணியத்தை தெருவுக்கு கொண்டு வந்து சீர்குலைத்த மகா பாவிகள் இந்த போலி தௌஹீத்வாதிகள் என்ற சுயநலம் வெளிப்பட்டதினால் தமிழகத்தின் மண்ணில் அது தரைமட்டமாயிருக்கிறது என்ற வாதங்களை வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.